வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப குயிக்காக இட்லி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நம்ம செய்யக்கூடிய இந்த இட்லி உப்புமாக்கு நான் இட்லியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 minutes ஊறட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு 1 tablespoon எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 tablespoon எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் போல் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். இது நம்ம தாளிக்கிறதுக்கும் இது நம்ம போட்டு வதக்கிறதுக்கும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த இட்லி எடுத்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிக்கணும். தண்ணி இல்லாமல் தண்ணியை பிழிஞ்சிட்டு இதை உதுத்து எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு உதுக்கும்போது நமக்கு நல்லா அழகாக சூப்பராக கிடைக்கும். அதனால் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இல்லாமல் உங்களுக்கு அழகாக வருதுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு உதுக்கும்போது நமக்கு ஈவனாக கிடைக்கும் எல்லாம். பாருங்க, இந்த மாதிரி நாம எல்லாத்தையும் உருத்தி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கடுகும் வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வீட்டில் மீதமுள்ள இட்லியை நம்ம வேஸ்ட்டாக தூர போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நாம் உதிர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கடைசியாக இதில் கொஞ்சம் போல் துருவின தேங்காயையும் போட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.